ஷார்ட் ஃபிலிம்ஸ் இன்றைக்கி பல பேர் பீப்புள் லைக் பாலாஜி மோகன், கார்த்திக் சுப்ராஜ், நலன் குமாரசுவாமி, அல்ஃபோன்ஸ், அது தொடர்ந்து நிறைய பேர் படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸில் இன்றைக்கி நிறைய பேர் 2 வருஷம் இன்ஜினியரிங் படித்ததுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு தைரியமாக கேமரா எடுத்துக்கிட்டு கிறிஸ்டோஃபர் நோலன் மாதிரி நானும் ஒரு படம் பண்ணி சினிமாவுக்குள்ளே போயிடுவேன் அப்படின்னு இன்றைக்கி அது ஒரு விசிட்டிங் கார்டு, ஒரு இன்விடேஷன் மாதிரி இருக்குது ஷார்ட் ஃபிலிம்ஸ். அண்ட் பிக்கஸ்ட் ஆஃப் த ஃபில்ம் மேக்கர்ஸ் ஹவ் கான் பேக் டு ஷார்ட் ஃபிலிம்ஸ். இன்ஃபேக்ட் பெரிய ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிவிட்டு திரும்ப ஷார்ட் ஃபிலிம்ஸ் வராங்க. ஸோ அது ஒரு அழியா புத்தகம் மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் அப்படின்ற அந்த கேட்டகரியை மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு ஒரு கான்டெஸ்ட் இன்றைக்கி நம்ம லைவ் பண்ணுறோம். அதை பற்றின ஒரு சின்ன ஏவி இருக்குது which will help you understand about it even more. கார்த்திக் சுப்ராஜ், ஜிகர்தண்டா. நலன் குமாரசாமி, சூதுகவு. அல்ஃபோன்ஸ் புத்திரன், நேரம். பாலாஜி மோகன், காதலில் சொதப்போது எப்படி. மாமா ஒரு 5 நிமிஷம் தான், திருப்பி கூப்பிட்றேன். ஓகே. எங்கள் எல்லாத்துக்கும் தேவைப்பட்டது ஒரே ஒரு வாய்ப்பு. அந்த ஒரு வாய்ப்பை பிஹைண்ட் வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ் உங்களுக்கு தரப்போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கான முக்கிய காரணம் வந்து நம்மளோட க்ரீன் ஹோம்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் மிஸ்டர் ஞானசேகர். எல்லோருக்கும் வணக்கம். இன்ஃபேக்ட் ஐம் ஜஸ்ட் அ ஃபேன் ஆஃப் சினிமா. ஐ கேம் இன் டு திஸ். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் கை இன் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி where we have sponsored something in Behind Woods. The approach also was the guys coming and talking to us and how they explain things. அதோடைய ரிசல்ட்டையும் I just saw. In fact, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு first when I entered into this. And now that made me sponsor for this short film thing. Okay. So I just wish them all the best for all the endeavors what they do. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்டை லான்ச் பண்ணுறதுக்கு இந்த முக்கிய காரணம் இவங்களாம் தான். இன்றைக்கி பல பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ KNF டைரக்டர் பாலாஜி மோகன், மிஸ்டர் சந்தோஷ் நாராயணன், மிஸ்டர் CV குமார், கார்த்திக் சுப்ராஜ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டவுன். இந்த கான்டெஸ்ட் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், காம்படிட்டிவாக இருக்கணும். ஸோ கேன் வி ஹேவ் த லான்ச் ஆஃப் தி பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் கோல்ட் மெடல். நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து இனிஷியலாக தனியாக பண்ணிட்டு இருந்தப்போ வந்து பிகைன் வுட்ஸில் வந்து அவங்க ஷார்ட் ஃபிலிம்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து யூடியூப்பில் போட்டு ஒரு 1000 பேர் பார்த்தாலே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நான் யூடியூப்பில் போட்டால் 200 பேர் தான் பார்த்துருப்பாங்க. அப்போ பிகைன் வுட்ஸ்க்கு மெயில் அனுப்புவேன். அவங்க பிகைன் வுட்ஸ் வந்ததுக்கப்புறம் 2000-3000 பேர் பார்ப்பாங்க. ஸோ ஃப்ரம் தட் டைம் ஐ எம் அசோசியேட்டட் வித் பிகைன் வுட்ஸ். ஸோ தேங்க்ஸ் டு பிகைன் வுட்ஸ். சந்தோஷ் சார், உங்கள் குரல் கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பாடுறதுலேயே போயிடுது, தாடிக்குள்ளே உதடு இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு சில வார்த்தைகள் ஷார்ட் ஃபிலிமுக்கு கம்போஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரஜினி சார் படத்தை பற்றி நம்ம செப்பரேட்டாக பேசலாம். பட் இப்போ என்ன பேச முடியுமோ, என்ன தோணுதோ அதை மட்டும் பேசுங்க சார். நன்றி, வணக்கம். தோத்து நான் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இப்போ வந்து அதுக்கு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அந்த ஷார்ட் ஃபிலிமுக்காவது நம்ம பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு 2004 வெயிட் பண்ணிருந்தேன். இப்போ வந்து யார் வேணால் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கும் ரொம்ப டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிடுச்சு இப்போது. ஸோ அதே மாதிரி மியூசிக் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு லேப்டாப் வச்சுட்டு முடிச்சிடுற மாதிரி வந்துருச்சு இன்றைக்கி. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது இதுன்னு. ஸோ அதுக்கு கரெக்டான சேனல்ஸ் இல்லை. எல்லாருமே இப்போ டெய்லி அவங்கவுங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுலேயும் சில உங்களோட பிளாட்ஃபார்ம் ரொம்ப பெருசு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். முதல் முறையாக 30 வினாடிகளுக்கு மேலே பேசின சந்தோஷ் அவர்களுக்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ சார். CV சார், வணக்கம். நியூ வேவ் தமிழ் சினிமா அப்படின்ற ஒரு டேர்ம்லாம் உங்களால் தான் வந்து தமிழ் சினிமா நீங்கள் ஒரு நியூஸ் ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணுவீங்க தெரியுது. சொல்லுங்கள் சார். ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான். எல்லாருக்குமே ஒரு ஒரு வீக் கார்டு மட்டும்தான். இங்கே நிற்கிறோன்னா அதுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் காரணம். அண்ட் இன்றைக்கி வந்து
நிறைய பேருக்கு வந்து எப்படி நம்மளோட டேலண்ட்டை வந்து இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது உலகத்தில், அதுக்கு இடையில நம்ம எப்படி தனிச்சு நிற்கிறது அப்படின்னு வந்து மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் வந்து நம்ம ஷார்ட் ஃபில்ம் மூலமாக வந்து நம்ம டேலண்ட்டை வந்து காட்ட முடியும், நம்ம இண்டிவிஜுவாலிட்டி வந்து கரெக்டான ஆளுங்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் தந்திருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியில் உள்ள ஜாம்பவான்களெல்லாம் செலிப்ரேட் பண்ணுற ஒரு அவார்ட்ஸுக்கு இடையில வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ மை ஃபுல் சப்போர்ட் இஸ் ஃபார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.